நடைபெற்ற சம்பவங்களில் இப்ப நான் என்ன கேட்கறீங்க, எப்படி பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனாங்க. நான் இந்த கட்சியத்துல தான் இருக்கேன், இங்கேதான் இருக்கேன். எங்களுடைய பகுதி செயலர் கூட்டம் 6 மணிக்கு என்னோட ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போற சம்பவம் நிகழ்ச்சி சம்பந்தமா என்னோட கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் என்னோட பேசிக்கிறாங்க என் வீட்டுல. அதை முடிச்சுட்டு நான் கட்சியாக சொன்னேன். இங்க இருக்கும்போது எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு நீங்க போங்கன்னு சொன்னாங்க. நான் இங்க இருந்து அமராவதி மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம், இங்க இருந்து அந்த அமராவதி மருத்துவமனைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லுங்க. நான் 7:47 நுழையிறேன் அமராவதி மருத்துவமனையில். வேணா வீடியோ ஃபுட்டேஜ் 7:47 போறேன். அதே அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலர் 8:10 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறேன். இப்ப நான் போகும்போது மருத்துவமனையில கூட எல்லா கட்சியை சேர்ந்த சில சகோதரர்கள் அங்க இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வண்டி வரும்போது அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி உள்ள கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்கள் எல்லாரும் ஈடுபட்டு இருந்தாங்க. அதனால பாதிக்கப்பட்டது தகவல் தெரிஞ்சோடனே டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்க. மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடவா? யாருக்கு பதில் சொல்லாம, யாருக்கு உதவி செய்யாம, அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இல்ல, இனி எப்ப இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்க மாவட்ட மக்களுக்கு, என்னுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் நான் முன்னாடி நான் மட்டும் இல்லை, நிர்வாகிகள் அதான் எங்களுக்கு எங்க தலைவர்களுக்கு கொடுத்தோம். அதுல நீங்க பிரதர் சொன்ன மாதிரி அவருடைய கருத்தை கேட்டு ரொம்ப நாளுக்கு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காரு. அதெல்லாம் விசாரணை முடியட்டும். நான் சொல்றதை பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கமே அல்லது வேறு எந்த இயக்கமாக இருந்தாலும் ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறு அது சராசரி ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய கடமை பொருள். நடந்த தவறுகளை ஒருவர் மீது திசை திருப்பி, ஒரு அரசின் மீது திசை திருப்பி மடைமாற்றம் செய்வதற்கு முயற்சி எடுத்தால் ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது ரொம்ப தெளிவாக நேற்று பேசும்போது ஒரு கேட்டார், ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டமான்னு கேட்டார். நான் சொன்னேன், கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல, கட்டுப்பாடுன்ற கூட்டம். கட்டுக்கடங்காத கூட்டம் 15,000 பேர் அதிமுக 25,000 பேர் வைக்கும். 10,000 பேர் அந்த கூடுதலா நிக்க முடியாதா? நிக்கிறதுக்கான இட வசதி இல்லையா? ஒரு கட்டுப்பாடான கூட்டத்துக்கு கட்டுப்பாடற்ற கூட்டத்துக்கு வித்தியாசம். எந்த கட்சியினாலும் ஒரு கட்டுப்பாடு. ஒரு தலைவர் வர்றாங்கன்னா, எங்க தலைவர் வர்றாங்கன்னா அந்த வாகனத்துக்கு முன்னாடி எங்களுடைய 2ஆம் மட்ட தலைவர்கள் அல்லது அந்த மாவட்ட செயலர் வாகனத்துக்கு முன்னால் சென்று தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி, பொதுமக்களை ஒழுங்குபடுத்தி நிற்க வைத்து, தலைவரை பார்க்க வைத்து அந்த பொதுக்கூட்டங்களில் பங்கு பெற செய்வார்கள். அது மாதிரி ஒரு சூழல் இதுல இருந்துச்சா? யாராவது பார்த்தீங்களா? யார் சொல்லியாவது யாராவது கேட்டாங்க? காவல்துறை சொல்லியாவது யாராவது கேட்டாங்க? அந்த வாகனத்துக்கு முன்னாடி 2ஆம் மட்ட தலைவர்கள் யாராவது ஒழுங்கா வழிநடத்தி எடுத்துட்டு போனாங்களா? அதாவது 2 வகைகளா நீங்க பிரிக்கணும். அரசு செய்ய வேண்டியது, ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய மாநாடாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்களாக அரசு செய்ய வேண்டியது ஒரு வகை. அந்தந்த அரசியல் இயக்கம் செய்ய வேண்டியது ஒரு வகை. அரசு செய்ய வேண்டிய கடமை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்திருக்கிறார். அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அந்த கூட்டத்தில் முழுவதுமாக செய்ய தவறியதான். ஒரு சிலர் செஞ்சிருக்கலாம். என்கிட்ட கூட இன்னும் கொஞ்சம் கேட்டாங்க, அந்த கூட்டம் அந்த அளவுக்கு ஒளிபெருக்கி குறைவான ஒளிபெருக்கி தான் இருக்குது, பின்னாடி இருக்கிறதுலாம் பேசுறது கேட்கல, உள்ள வந்தாங்க. அந்த அரசியல் கூட்டங்கள்ல பேசுறது எவ்வளவு நேரம்? 19 நிமிஷம் வண்டியில் இருக்கு. பேசுறது என்ன பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அது சொல்லப்பட்ட கருத்து தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமான ஒரு 4-5 கருத்து, என்ன பற்றி ஒரு 2 கருத்துக்கள், அவ்வளவுதான். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் இருக்கும். இதுதான் அந்த கூட்டங்களில் நடைபெற்ற பேச்சுக்கள். ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமைகளை அரசு சரியாக செய்திருக்கிறது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். என்கிட்ட சொல்ல பகிர்ந்த மக்களும் அப்படிதான் சொன்னாங்க. அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யும்.